பிள்ளைங்க எப்போதுமே கெட்ட வார்த்தை பேசாத, கேட்ட வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவாங்க. பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவாங்க. அம்மா அப்பா என்ன பேசுறீங்களோ அதை அவங்க ஸ்கூல்ல பேசுவாங்க. ஸ்கூல்ல என்ன நடக்குதோ அதை அப்பா அம்மாட்ட பேசுவாங்க. இன்னைக்கு நாள்ல என்ன நடந்துச்சு ஸ்கூல்ல, உங்க டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஹோம்ஒர்க் என்ன சொல்லுச்சு அப்படின்னு உங்க பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மை டியர் அம்மா அப்பா, உங்க குழந்தை உங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். வீடு போனா வாங்கிக்கலாம், காரு போனா வாங்கிக்கலாம், சொத்து போனா வாங்கிக்கலாம், நகை போனா வாங்கிக்கலாம். குழந்தையுடைய குணம் போனா திரும்பி கொண்டு வர முடியாது. உங்கள் குழந்தையுடைய குணமும் உங்கள் குழந்தையுடைய மனமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க பிள்ளைக்கு நீங்க எதுக்கு செலவழிக்கிறீங்களோ இல்லையோ, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது முதலீடு. ஸ்கூல் ஃபீஸ்ன்றது முதலீடு, இது செலவில்லை. நகை வாங்குறப்போ புன்னகையோட வாங்குவோம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறப்பையும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறப்பையும் இம்புட்டு ஃபீஸ் கட்டுற எனக்கு நல்லா படி அப்படின்னு சொல்லி தட்டி கட்டுறதை விட, கஷ்டப்பட்டு நான் ஃபீஸ் கட்டுறேன். அப்பா அந்த காலத்துல மஞ்சப்பையை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போனேன், கட்ட வச்ச பேனால தான் எழுதினேன், அலுமினிய டிஃபன் பாக்ஸ்ல தான் படித்தேன், டாடி அந்த காலத்துல தமிழ் மீடியத்தில் படித்தேன், உனக்கு நான் இன்னைக்கு சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கேன். தயவு செய்து பாப்பா நல்லா படி, தம்பி நல்லா படி, ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு சொன்ன மாதிரி சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், கம்யூனிகேஷன் இங்கிலீஷா இருக்கட்டும், சிரமமா இருக்கட்டும், உங்களுக்கு சிலபஸா இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரிதிங் they are doing something different from others. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்துக்கும் தலைமுறை என்று சொல்லி இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களையும் ஒன்று சொல்றேன். ஸ்ரீ சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் அழைத்தால் இமயத்தில் இருந்தாலும் உங்களுக்காக நான் சமயத்தில் வருவேன் என்பதை உறுதி பெறுகிறேன்.